ஃபேஸ் மாஸ்டர் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பீதியில் தான் இருக்காரு. பாஜக திருப்பி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நெருக்கடி கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் ஒரு வழக்கில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடி வழக்கு இருக்குது, அவர் மகன் சம்மந்தப்பட்ட வழக்கு. 2017 பார்த்தீங்கன்னா இந்த ரூபா நோட்டு மாற்றுறாங்கல்ல, அந்த வழக்கில் மிகப்பெரிய லெவலில் வலுவாக சிக்கியிருக்காரு. பட் அது தூசி தொட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜகவோட கூட்டணி வைக்க சொல்லி பார்த்தீங்கன்னா சீனியர் முன்னாள் அமைச்சர்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு விஷயம் கேட்கல. கூட்டணி விஷயமா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2024 பாஜகவோட கூட்டணி கிடையாது, 26லையும் கூட்டணி கிடையாதுன்ற மாதிரி ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சார். பட் அது நீடிக்குமா கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆட்சி வரும்போது எடப்பாடி பழனிசாமி சிக்கல். ஸோ எடப்பாடி பழனிசாமி தலைமை பதவி, அதாவது பூச்சலா பதவியே காலியேறுன்ற ஒரு சூழ்நிலை. அப்போ வேலுமணியை வச்சு பார்த்தீங்கன்னா காயின் நகர்த்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. செங்கோட்டையும் அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ஒரு தனி அணியாக பிரிய போகிறான்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ட்டை கேட்குறாங்க. அதிமுகவில் இந்த மாதிரி திருப்பி மீண்டும் பிளவுன்ற மாதிரி, அது நீங்கள் செங்கோட்டையன்ட்ட தான் கேட்கணுன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மிகப்பெரிய நெருக்கடின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெருக்கடி உட்பட எடப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா அவர் மகனுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி வரும்ட்டாங்க. வேலுமணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிட்டார். வேலுமணி ஏக்நாத் சிண்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேலுமணி தான் கட்சியை உடைக்க போகிறன்ற மாதிரி செய்திகள் வந்துச்சு. பட் உடனே பார்த்தீங்கன்னா வேலுமணி ரிப்ளை பண்ணல. 10 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இல்லைங்க நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோன்ற மாதிரி 10 நாள் கழிச்சு தான் சொல்லியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி தனித்தெல்லாம் முடிவெடுக்க மாட்டார், எங்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுப்பான்ற மாதிரி ஒற்றை தலைமையாக அவர் செயல்படல. எங்கிட்ட தான் ஆலோசனை படி தான் முடிவெடுப்பான்னு சொல்லிட்டு வேலுமணி அதுக்குமே செக் வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல்ன்றது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.